வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பீஃப் கிரேவி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பீஃபை நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மூணு பெரிய பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் வத்தல் தூள். நான் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன். இது இறைச்சி மசாலா, பட்டை கிராம்பு கசகசா எல்லாம் போட்டு திரிச்ச பொடி 1 ஸ்பூன். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி புதினா ரம்பா இலை. இப்போ என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இனி நாம் கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பீஃபை நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஒரு குக்கரில் பீஃபெல்லாம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதில் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் வேகும்போது நிறைய தண்ணி வரும், அதனால் நீங்கள் தண்ணி இதில் சேர்க்கவே வேண்டாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. பீஃப் இறைச்சி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நீங்கள் 7லேருந்து 8 விசில் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பீஃப் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஓகே, இப்போ பீஃபை வேக வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம மசாலாவை எல்லாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோடைய மனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா மசாலாவையும் போட்டுடலாம். கரம் மசாலா, நல்ல மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், வத்தல் தூள், மல்லித்தூள், இறைச்சி மசாலா பிடிச்சி வச்சுருந்த பொடி, எல்லா மசாலாவையுமே உள்ளே ஆட் பண்ணி வறுத்தெடுக்கணும். மசாலா வறுக்கும்போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்பீடில் தீ வைக்க வேண்டாம், ஏன்னா மசாலா உடனே கருகிரும். ஃபுல் டைம் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா உடனே இது அடி பிடிச்சிரும். ரொம்ப துண்டு வராமல் பார்த்துக்கோங்க. துண்டு வந்துச்சுன்னா உள் பக்கத்தில் இருக்கிற மசாலா ஒழுங்காக வரப்படாது.
மசாலா வறுக்கும்போது ஃபுல்லுமே தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. துண்டு துண்டாக இருக்கிறத லைட்டாக அந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்ல வாசனை வந்துருச்சு. இனி நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆயிலில் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பாதி அளவு வந்துருச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம இறைச்சியை உள்ளே சேர்க்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கிரேவி பண்ணும்போது நீங்கள் ஃபுல் டைம் இந்த கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தக்காளி சேர்த்த உடனேயே லைட்டாக நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். அந்த டைம்லேயே நீங்கள் ஃபுல் டைம் இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது அடிப்பிடிக்காது. ஓகே, பாருங்கள், வேக வச்ச பீஃபு நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் இதில் தண்ணி ஊறி வந்திருக்கு பாருங்கள். நான் 8 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா வெந்திருக்கு. தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, 1 கப்புக்கு அதிகமாகவே அதிலிருந்து தண்ணி ஊறி வந்திருக்கு. உள்ளியும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம பீஃபை ஆட் பண்ணிடலாம் உள்ள. இந்த கிரேவி பண்ணும்போது நீங்கள் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணவே தேவையில்லை. பாருங்கள், இது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க.
உங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி உங்கள் பீஃப்ல இருந்தே கிடச்சிரும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதே இல்லை. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. வறுத்து வச்சுருக்க மசாலாவை உள்ள ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவை நம்ம கரெக்டான பக்குவத்தில் வறுத்தோம்னா தான் நமக்கு கிரேவியோட கரெக்டான கலர் நமக்கு கிடைக்கும். இந்த மசாலாவை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் நீங்கள் அதை தீயை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. மசாலா போட்ட உடனே நமக்கு அடி பிடிக்கும். அதனால் தீ குறைவாகவே வச்சுக்கோங்க. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா நீங்கள் தீயை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இந்த பீஃப் கிரேவிக்கு எல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் இதை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் பட்டு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கையை எடுக்கக்கூடாது. கையை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும், நல்லாவும் இருக்காது. இனி கொத்தமல்லி இலை, புதினா இலை, ரம்பா இலை எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. இந்த கிரேவியை நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் கிளறிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும். இந்த பீஃப் கிரேவி பார்த்திங்கன்னா கேரளாலெலாம் ரொம்பவே ஸ்பெஷல். பார்க்குறதுக்கே கலரே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இது ஆப்பம், தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கலரும் அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.